ஒருமுறை விஜயநகர பேரரசுக்கு ஒரு பெரிய புலவர் வந்தார். அவர்தான் மகாபாரதக் கதையை மிகவும் அற்புதமாகச் சொல்லக் கூடியவர் என்று பெருமை பேசினார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவரை 1 மாதம் தங்கி மகாபாரதக் கதையைச் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். அந்த புலவர் தினமும் மகாபாரதத்தைச் சொல்லத் தொடங்கினார். ஆனால் அவர் மிகவும் மெதுவாகவும் தேவையில்லாத விளக்கங்களைச் சொல்லியும் காலத்தை இழுத்தடித்தார். மன்னர் போர் மற்றும் வீரக் கதைகளை எதிர்பார்க்க, புலவரோ மிகச் சிறிய விஷயங்களைக் கூட மணிக்கணக்காக விவரித்தார். மன்னருக்கு போர் அடிக்கத் தொடங்கியது. ஆனால் புலவரை நிறுத்தச் சொல்லவும் சங்கடமாக இருந்தது. இதைப் பார்த்த தெனாலிராமன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட நினைத்தார். மறுநாள் அரசவைக்கு வந்த தெனாலிராமன் ஒரு பெரிய நூல் உருண்டையையும் ஒரு ஊசியையும் கையில் வைத்திருந்தார். மன்னர் வியப்புடன், தெனாலிராமன், இது என்ன என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், மன்னா, புலவர் மகாபாரதக் கதையை இவ்வளவு விரிவாகச் சொல்கிறாரே, அதனால் கதை முடிவதற்குள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் கிழிந்துவிடும். அதைத் தைப்பதற்காகத்தான் இந்த ஊசியையும் நூலையும் கொண்டு வந்தேன் என்றார். தெனாலிராமன் சொன்ன நகைச்சுவையை புரிந்து கொண்ட மன்னர் விழுந்து விழுந்து சிரித்தார். தனது கதை மிகவும் நீளமாக இருப்பதை உணர்ந்த புலவர் அன்றே கதையைச் சுருக்கமாக முடித்துவிட்டு ஊருக்கு கிளம்பினார். நீதி: எந்த ஒரு விஷயத்தையும் இடத்திற்கும் சூழலுக்கும் தகுந்தாற்போல் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல வேண்டும்.